ஆன்வல் அப்படின்ற ஒரு ஊர்ல மிகப்பெரிய சுனாமி வந்துட்டு இருக்கு. அந்த சுனாமியோட சேர்த்து வெள்ளை சுறாக்களோட கூட்டமும் ஊருக்குள்ள வந்துருச்சு. ஸோ இதுல மாட்டிக்கிட்டு இருக்கிற அங்க இருக்கிற மக்கள் அந்த சுறாக்கள் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பயங்கரமான சர்வைவல் த்ரில்லர் கதைய சொல்லக்கூடிய படம் தான் 2026ல ரிலீஸ் ஆன கிராஷ். இந்த படத்துடைய முழு கதைய இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோடைய ஸ்டார்ட்டிங் சீன்ல ஆன்வல் அப்படின்ற ஒரு ஊர காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹாரிக்கன் அப்படின்ற ஒரு புயல் கடற்கரைய கடக்க போகுது. ஸோ அது மூலியமா சுனாமி வரதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கு. ஸோ மக்கள் எல்லாருமே சேஃபான இடத்துக்கு போயிடுங்க அப்படின்ற மாரி எச்சரிக்கை விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதனால அந்த ஊரே பரபரப்பா இருக்குன்னே வச்சுக்கலாம். அப்படியே அந்த சீன் கட் ஆயிட்டு, இப்போ நம்ம படத்தோட ஹீரோயினான டக்கோட்டாவ காமிக்கிறாங்க. ஸோ அவ பார்த்தீங்கன்னா, அவளோட அப்பா, அம்மா வந்து இப்பதான் ரீசென்ட்டா இறந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சோகம் தாங்க முடியாம அவ வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சிருப்பா. ஸோ வெளியவே போவே மாட்டா. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறா. உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற ஒரு பொண்ணுன்னே சொல்லலாம். ஸோ அவ வந்து இப்போ பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு புடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி ஃபுட்ட ஆர்டர் பண்ணலான்னு பார்க்குறா. ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவங்க, "பாப்பா இங்க பாரு, வெளிய நடக்கிற சிச்சுவேஷன நீ புரிஞ்சுக்கோ. நீ எப்படியாவது தப்பிச்சு போ. இந்நேரத்துல தான் எங்களால ஃபுட்ட கொண்டு வந்து குடுக்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. ஸோ அப்புறம் தான் அவளுக்கே புரிய வருது, வெளிய ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி ரெயின் கோட் போட்டுட்டு வெளிய போய் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லி கிளம்பி போறா. ஆனா போற வழியிலேயே அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே, "இங்க பாரும்மா, நீ எங்கேயாவது சேஃபான இடத்துக்கு போ. இப்படிலாம் வெளிய சுத்தாத." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ வெளிய வந்து பதட்டமா இருக்கிற மக்களையும், அங்க இருக்கிற ஃபயர் என்ஜினையும் பார்த்துட்டு, இவ பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே போய் கதவ சாத்திக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ணா, இங்க 3 சிப்லிங்ஸ காமிக்கிறாங்க. இந்த 3 பேருமே அலையா இருந்தாலும் பரவால்ல, சுனாமிலே ஸ்விம்மிங் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு, அந்த புயல்லயுமே வந்து குளிச்சுட்டு இருக்கானுங்க. இவங்கள பார்த்துக்கிற ஒரு கார்டியன் இருப்பாரு. ஸோ அவர் வந்து இவங்களோட அப்பா கிடையாது. பணத்துக்காக இந்த மாரி அனாதை குழந்தைகள எடுத்து வளர்த்தோம் அப்டின்னா, அந்த ஊர்ல அவங்களுக்கு வந்து காசு தருவாங்களாம். ஸோ அதுக்காக அவர் வந்து இவங்க 3 பேரையும் வளர்த்துட்டு இருப்பாரு. ஸோ ஒரு கார்டியனா. ஸோ அவரு அங்க கார்ல வந்துட்டு, இந்த மாரி நீங்க குளிச்சிட்டு இருந்தீங்கன்னா, அடிபட்டுச்சுன்னா யார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவா? அப்டின்ற மாரி சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னைக்குமே எங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போனது இல்லையே அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்டியே கட் ஆகி, லிசா அப்டின்ற ஒரு பிரெக்னன்ட் பொண்ண காமிக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார்ல ஏர்றா. ஸோ அப்பதான் அங்க இருக்கிற வேலை செய்ற ஒரு வாட்ச்மேன், அந்த கம்பெனியோட வாட்ச்மேன் வந்து, "இங்க பாருங்க இந்த ரூட்ல போங்க. அப்பதான் அங்க வந்து சேஃபா இருக்கும்." அப்டின்ற மாரி சொல்றாரு. இவங்களும் வந்து கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ புயல் காத்து அதிகமா வீசுது. அப்படியே அவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுல அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "நீ வேற பிரெக்னன்ட்டா இருக்க. உன்னோட ஹஸ்பண்ட் உன்னைய பார்த்துக்காம வேலைய பார்த்துட்டு இருக்கா. நீ இப்ப ஏதோ ஒரு உயரமான இடத்துக்கு போ. அப்பதான் சேஃபா இருக்க முடியும். புயல் வேற வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ தண்ணி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஆபத்தாயிடும். ஸோ நீ சீக்கிரமா சேஃபான இடத்துக்கு போ." அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. இங்க ஒரு ஆள காட்டுறாங்க. இவரோட வேலையே பார்த்தீங்கன்னா, சுறாக்கள புடிச்சு அது மேல டேக் அடிச்சு, அது எங்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஒரு வேலைய தான் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இவரு வேற யாரும் இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சாங்கல்ல ஹீரோயின் டக்கோட்டா. ஸோ அவளுடைய அங்கிள் தான் இவரு. ஸோ இவருக்கு இப்போ தான் அந்த ஆன்வில்லி அப்படின்ற ஊர்ல சுனாமி வரப்போது, அதாவது புயல் வரப்போது அப்படின்ற நியூஸ் வந்து தெரிய வருது. ஸோ அதனால டக்கோட்டாக்கு கால் பண்ணி, "நீ எங்க இருக்க? சேஃபா தான் இருக்கியா? அங்கருந்து ஒரு நல்ல சேஃபான இடத்துக்கு போ." அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா அவ பார்த்தீங்கன்னா, அது எதையுமே கண்டுக்கிற மாரி தெரியல. "சரி ஓகே. நீ 2 மணி நேரம் வீட்லயே வந்து இரு. நான் வந்து உன்ன கூட்டு போறேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. சரி ஓகேன்னு அவளும் வீட்ல வந்து டிவிய போட்டு பார்த்துட்டு இருக்கா. டிவிலயுமே அந்த புயல் சம்மந்தமான படங்கள், அந்த மாரி சீன்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த 3 சிப்லிங்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்கள காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் இப்போ கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ அதுல ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, வெளிய இத்தன பேர் வந்து பயந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேள வெள்ளம் வரப்போது போல. நம்ம எங்கேயாவது வேற ஊருக்கு போயிரலாமா? அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கு அவங்களோட கார்டியனு, "இல்ல, இல்ல. இவனுக்கெல்லாம் சின்ன வெள்ளத்துக்கே பயப்படுவானுங்க. இங்கலாம் இருக்கிறது சேஃப் தான். நம்ம வெளிய போகாம இருந்தாலே போதும். வீட்டுக்குள்ள போயிரலாம்." அப்படின்ற மாரி சொல்லி கூட்டு போறாரு. ஸோ வீட்டுக்கு போன பிறகு அந்த கார்டியனோட வைஃப் பார்த்தீங்கன்னா, "நம்ம இவங்கள வளர்க்கறதுனால நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்குது பாருங்க." அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அந்த பொண்ணு, அந்த சிப்லிங்ல இருக்க ஒரு பொண்ணு வந்து பார்த்துடுறா. பார்த்துட்டு, "நீங்க எவ்வளோ சாப்பாடு வச்சிருக்கீங்க ஃப்ரிட்ஜ்ல? கறிலாம் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் எங்களுக்கு குடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க." அப்படின்ற மாரி கேட்கிறா. ஆனா அதுக்கு அவங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஒரு பிரெட் பாக்கெட் மட்டும் எடுத்து குடுக்குறாங்க. இப்போ லீசா பார்த்தீங்கன்னா, அவ சேஃபான இடத்த தேடிட்டு இருக்கா. எங்க போலான்னு சொல்லிட்டு. எந்த ஒரு இடமும் கிடைக்கல. அப்படியே அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது சிக்னல் கட் ஆயிடுது. சரி ஓகே கொஞ்ச நேரம் பாட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு மியூசிக்க போட்டு கண்ண மூடுறா. அப்போ அந்த புயல் அந்த ஊருக்குள்ள கரைய கடக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ புயல் மட்டும் இல்ல, அதோட சேர்த்து சுனாமி அந்த தண்ணியுமே அடிச்சுக்கிட்டு வருது. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே பிச்சுக்கிட்டு அந்த தண்ணி அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதுல அத பார்த்த உடனே நம்ம லிசா வந்து கார் எடுத்துட்டு எப்படியாவது தப்பிச்சிடணும்னு சொல்லி ஸ்பீடா போயிட்டு இருக்கா. ஆனா அந்த தண்ணி இன்னமும் வேகமா வந்துட்டு இருக்கு. இவளுக்கு முன்னாடி அந்த பாபுன்ற ஒருத்தர், இவளோட கம்பெனில வாட்ச்மேனா இருப்பார்ல. ஸோ அவரும் வந்து ஒரு ட்ரக் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா, "லீசா நான் உன்ன வந்து கூட்டிட்டு போயிடுறேன். வேற ஒரு சேஃபான இடத்துக்கு நம்ம போயிரலாம். மேல உயரமான இடத்துக்கு" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள தண்ணி வந்து இவங்க 2 பேரையுமே அடிச்சுட்டு போகுது. ஸோ நம்ம லீசா பார்த்தீங்கன்னா, நேரா ஒரு மரத்துல போய் கார சொருவிர்றா. அதுல அந்த கார் மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போ இவ அந்த தண்ணீல அடிச்சுட்டு இருக்கா.
அதே மாரி நம்ம பாபு அந்த ட்ரக்கோட சேர்த்து அந்த தண்ணீல அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. அந்த ட்ரக்குமே ஒரு சிலையில மோதி பாதியா உடைஞ்சிருது. அந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா, அனிமலோட வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போற ஒரு ட்ரக்கு. ஸோ அது உடைஞ்சதுனால அந்த அனிமலோட வேஸ்ட் எல்லாமே அந்த தண்ணீல கலக்குது. ஸோ அது மூலியமா அந்த வாசனைய வச்சுக்கிட்டு சுறாக்கள் எல்லாமே இந்த தண்ணிக்குள்ள வர ஆரம்பிச்சுருது. அப்படியே கட் பண்ணா, இப்போ நம்ம டக்கோட்டாவோட அங்கிள். அவருக்கு நெறைய ஷார்க் பத்தி தெரியும் அப்படின்றதுனால, நியூஸ் ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாரி ஊருக்குள்ள நெறைய ஒயிட் ஷார்க் வந்துருச்சாமே! அது மட்டும் இல்லாம ஒரு போட் எல்லாம் அதுக்கு அடிச்சிருக்காமே! அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதுக்கு இவரும் பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஷார்க் எப்பயுமே இப்படி பண்ணாது. பட் அப்படி பண்ணுது அப்படின்னா, அது ஒரு புல் ஷார்க்கா தான் இருக்கும். அது ரொம்பவே ஆபத்தான சுறா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் இதெல்லாம் கேட்ட பிறகு அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரு அவரோட நியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு என்னென்னமோ அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் லிசா வந்து அவ போராடிட்டு இருக்கா. அந்த தண்ணீல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி. கரெக்ட்டா இவ கார் மாட்டிட்டு இருக்க அந்த இடம் வந்து நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு முன்னாடி தான். ஸோ, இப்போ வந்து அவளுக்கு முன்னாடி 2 பேரு படகுல போயிட்டு இருக்காங்க. ஸோ, அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கிறா லீசா. ஸோ, அவனுங்களும் வந்து சரி ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு வரானுங்க. கார வந்து உடைக்கவும் முடியல, திறக்கவும் முடியல. சரி அந்த செயின்சாவ எடுத்துட்டு வாடான்னு சொல்லி ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட சொல்ல, அவன் அந்த போட்ல இருந்து எடுத்துட்டு வரான். ஸோ, வந்து ஹெல்ப் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது, அவனோட கைய அந்த ஒரு சுறா வந்து கடிச்சிட்டு போயிடுது. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தனையும் அந்த சுறா வந்து கடிச்சிட்டு போயிடுது. அவ்வளதான் 2 பேரோட கதையுமே இங்க முடிஞ்சிருச்சு. லிசா மட்டும் தான் இப்போ காருக்குள்ள மாட்டிட்டு இருக்கனால, அவ கொஞ்சம் சேஃபா இருக்கா. இப்போ நம்ம லிசாவ காப்பாத்தணும்னா, அது நம்ம ஹீரோயினால மட்டும் தான் முடியும். இப்போ அந்த சிப்லிங்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்களும் அந்த கார்டியனோட வீட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போதே நெறைய மழை பெய்யுது. அத பார்த்துட்டு அந்த சிப்லிங்ஸ், இந்த கார்டியனோட ஒய்ஃப் இந்த ஊர விட்டு போயிரலாமா? அப்படின்ற மாரி கார்டியன் கிட்ட கேட்கறாங்க. ஆனா அவரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு அவ்வளோ பெரிய ஆபத்து வராதுன்ற மாரியே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அடுத்த செகண்டே தண்ணி எல்லாமே அவங்க வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சுருது. இத பார்த்தாவது நம்ம தப்பிச்சிரலாம்னு சொல்லி முடிவு பண்ணி, அவரும் அவரோட ஒய்ஃப் மட்டும் அந்த 3 சிப்லிங்ஸ் அதான் இவங்களோட குழந்தைய அப்படியே விட்டுட்டு, அவனுங்க மட்டும் அந்த கார் தண்ணீலே போகும்ன்னு சொல்லி கரேஜுக்கு போயிடுறானுங்க. ஸோ கார் எடுத்துடலாம்ன்னு சொல்லி 2 பேரும் ட்ரை பண்ண, அந்த நேரம் சுறாக்கள் எல்லாமே அவனுங்கள சுத்து போட்டுருச்சு. ஸோ அங்க இருக்கிற சுறா எல்லாமே 2 பேரையுமே மாத்தி மாத்தி கடிக்க ஆரம்பிச்சுருது. அப்படியே அந்த இடத்துல அவங்களோட கதையும் முடிஞ்சு போயிருது. இதெல்லாம் பார்த்த அந்த 3 பசங்களும் உள்ள பயந்து போய் உறைஞ்சு போய் நிக்கிறானுங்க. இப்போ அந்த டக்கோட்டாவோட அங்கிளும் அங்க நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இவர் என்ன சொல்றாரு, "உங்களுக்கு சுறாவ பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு நெறையவே தெரியும். என் தங்கச்சியோட பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஆனிவல்ல தான் மாட்டிட்டு இருக்கா. ஸோ அந்த ஊர்ல தான் ஒயிட் ஷார்க் நெறைய இருக்கு. நீங்க மட்டும் எங்கள அங்க கூட்டு போனீங்க அப்டின்னா, நான் கண்டிப்பா உங்கள ஒயிட் ஷார்க்க வீடியோ எடுக்க விடுவேன். நீங்களும் அத வந்து எடுத்துக்கலாம்." அப்டின்ற மாரி சொல்லி, ஒரு டீல் மாரி பேசிட்டு, அவங்களோட ஒரு போட் எடுத்துட்டு அவங்களையும் கூட்டு போயிட்டு இருக்காரு அந்த ஊருக்கு. இப்போ அப்டியே லீஸா இருக்கிற இந்த இடத்த காட்டுறாங்க. அவ போராடிட்டு இருக்கத நம்ம ஹீரோயினும் வீட்டோட ஜன்னல்ல இருந்து பார்த்திருப்பா. ஸோ, அப்போ லீசா பார்த்தீங்கன்னா, "என்ன எப்படியாவது காப்பாத்து. நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்." அப்படின்ற மாரி கெஞ்சுறா. சரின்ட்டு நம்ம ஹீரோயினும் அவ வீட்ல இருந்து ஒரு கத்திய எடுத்துட்டு அப்படியே கீழ குதிக்கிறா. குதிக்கும்போது ஸ்லிப் ஆயி தண்ணீல விழுந்துர்றா. என்னமோ அந்த சுறா கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு அவ ஒரு ரூஃப் மேல ஏறிறா. ஸோ, இப்போ நம்ம லீசா இருக்கிற அந்த காருக்கு மேலயும் போயிட்டு அவளோட ரூஃப் டாப்ப அப்படியே கிழிச்சு நம்ம லிசாவ மேல கூட்டு வந்துடுறா. அப்படியே அவளோட வீட்டுக்குள்ளேயே கூட்டு வந்துடுறா. ஸோ, இப்போ தான் லீசாக்கு நம்ம ஹீரோயின பத்தின எல்லா விஷயமும் தெரிய வருது. அங்க உட்காந்து அவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர்ல யாராவது ஹெல்ப்க்கு வந்தாங்க அப்டின்னா, அத வந்து தெரியப்படுத்தணும். உள்ள மாட்டிட்டு இருக்கோன்றதுக்காக ஹெல்ப்ன்னு சொல்லி துணியாலேயே அந்த ரூஃப் டாப்ல எழுதி வச்சிருப்பா நம்ம ஹீரோயினு. அதையுமே இப்போ காட்டுறாங்க. இப்போ உள்ளுக்குள்ள நம்ம லீசாக்கு பெயின் வர ஆரம்பிக்குது. குழந்தை வெளிய வருதான்னு பாரு அப்டின்ற மாரி ஹீரோயின் கிட்ட கேட்க, இவளுமே வந்து பார்க்குறா. குழந்தை வெளிய வர மாரி தான் தெரியுது. என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. தண்ணி வேற உயரம் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினோட அங்கிள் இருக்கார்ல, அவரு வந்து டேப்ல ஹீரோயினோட வீட்ட தான் பார்த்துட்டே இருக்காரு. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அந்த ஹீரோயினோட வீட்ட சுத்தி நீலி அப்டின்ற ஒரு ஷார்க் சுத்திட்டு இருக்குதாம். இந்த நீலிய இவங்க ரொம்ப வருஷமா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பிரெக்னன்ட்டா வேற இருக்கு. ஸோ அது வந்து அங்க போச்சு அப்டின்னா, மத்த புல் ஷார்க்குக்குமே அது பிரச்சனை தான். அப்டின்ற மாரி சொல்றாரு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சுறா இது. ஸோ இப்போ இவங்க போயிட்டு இருக்க இடத்த தாண்டி போணும் அப்டின்னா, அதிகமா தண்ணி இருக்கு. ஸோ போட் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு, கார்ல அவங்க வச்சிருந்த போட்ட எடுத்துட்டு, அந்த போட்ல போக ஆரம்பிக்கிறாங்க. போற வழி எல்லாத்துலயுமே அந்த சுறா சாப்ட்டு போட்ட பாடிஸ், ஹியூமன்ஸோட பாடிஸ்லாம் இருக்கத பார்த்து இவங்க பயந்து போறாங்க. அண்ட் இப்போ அந்த 3 சிப்லிங்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க மேல ஒரு இடத்துல சேஃபா அப்படி உட்கார்ந்துருக்காங்க. ஆனா தண்ணி வந்து இன்னும் ஹைட்டா தான் இருக்கு. ஸோ எப்படியாவது சேஃபா இருக்கணும் அப்படின்ற மாரி தான் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வீட்ல ஒரு கதவு மட்டும் திறந்திருக்கும். அது மூலியமா எப்ப வேணா சுறா உள்ள வரலாம் அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால அங்க இருக்கிற ஒரு தங்கச்சிக்காரி என்ன பண்றா, எந்திரிச்சு போய் அந்த கதவு பூட்டலாம்னு சொல்லிட்டு போய் கதவ வந்து சாத்த போறா. கரெக்ட்டா அந்த நேரம் ஒரு சுறா உள்ள வருது. சைலன்ட்டா இவளும் நின்னுட்டு இருக்கா. கீழ விழுகுற மாரி போறா. ஸோ அந்த நேரம் இதுல இருக்க மூத்தவன் என்ன பண்றான், அவன் போயிட்டு அவன் தங்கச்சிய அங்கருந்து கூட்டு வந்து சேஃபா இந்த இடத்துலயே உட்கார வச்சுடுறான். இப்போ 3 பேருக்கும் பயம். ஏன்னா, இவங்கள சுத்தியுமே சுறா இருக்கு. தண்ணி வேற அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ இவங்களால இங்கேயும் இருக்க முடியாது. ஸோ வெளியவும் போக முடியாது. ஏன்னா சுறா இங்க இருக்குல்ல. அத எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளால போக முடியும்.
அப்படின்ற மாரி யோசிக்கும்போது தான், அதுல இருந்த ஒரு சின்ன பையன் என்ன சொல்றான், கறி துண்டு வந்து பேஸ்மெண்ட்ல இருக்கும். அத எடுத்துட்டு வந்து இத எப்படியாவது நம்ம திசை திருப்பிடலாம் அப்படின்ற மாரி சொல்றான். ஆனா அது கறி துண்டு எடுக்கணும் அப்படின்னா கீழ போணுமே. அதுக்கு தான் கார்டியன் வந்து போக்கூடாதுன்னு சொன்னாரே அப்படின்ற மாரி அந்த சின்ன பையன் சொல்ல, அதுக்கு அண்ணனும் அதான் கார்டியன் 2 பேருமே செத்துட்டாங்களே அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே, அதுல அந்த கார்டியன் ஒருத்தரு மேல ஏறி வராரு. ஸோ அவரோட கையும் காலையும் தான் அந்த சுறா கடிச்சிருக்கும் போல. அதனால அடிபட்டு மேல ஏறி வந்துட்டு, "இங்க பாருங்கடா என்ன எப்படியாவது காப்பாத்திட்டேன். நான் உங்கள எப்படியாவது காப்பாத்தி கொண்டு போறேன். கார மட்டும் எடுத்துருங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா இவனுங்களுக்கு, "நீங்க தான் எங்கள பத்தி ஒண்ணு கூட யோசிக்கலையே. அப்புறம் எதுக்கு இப்ப வந்து கேட்கிறீங்க? என்னால மட்டும் எப்படி காப்பாத்த முடியும்?" அப்படின்ற மாரி இவன் வந்து கொந்தளிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ 2 பேருக்கும் சண்டை ஆவுது. அதுல அந்த கார்டியன் இந்த மூத்தவன புடிச்சு கீழ தள்ளி விட போறாரு. அப்போ அந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, இவன தள்ளி விட, அவன் கீழ விழுந்து அந்த கார்டியன் கீழ விழுந்து சுறா கிட்ட கடி வாங்கி செத்து போயிடுறான். இப்போ இதுதான் கரெக்ட்டான நைட் டைமு. அந்த சுறா எல்லாமே அந்த கார்டியன கடிச்சிட்டு இருக்க நேரம். கரெக்ட்டா நம்ம கீழ போயிடலான்னு சொல்லிட்டு, அந்த அண்ணன்காரன் மட்டும் கீழ போய் அந்த கறி துண்ட எடுக்கலான்னு சொல்லிட்டு போறான். பேஸ்மெண்ட்ல அதையும் எடுத்துட்டு இருக்க. அப்போ எடுத்துட்டு திருப்பி வரான் பாருங்க. அப்போ அவனோட துணி ஒரு கொக்கியில மாட்டிக்கும். அந்த நேரம் சுறா அங்க வந்துருது. சரி இதுகிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்டின்னா, இத எப்படியாவது வேற பக்கம் போக வைக்கணும்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் எடுத்து கீழ தூக்கி போடுறான். ஸோ அந்த சத்தத்த கேட்டு சுறா அப்படியே இன்னொரு பக்கமா போக ஆரம்பிக்குது. அது போன பிறகு எப்படியோ இவனும் அவங்களோட சிப்லிங்ஸ் இருக்க அந்த இடத்துக்குமே வந்துடுறான். வந்து பார்த்தோனே தான் தெரியுது, இவன் கறி துண்ட மட்டும் எடுத்துட்டு வரல. அங்க இருக்கிற ஒரு வெடிகுண்டே எடுத்துட்டு வந்திருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ ஹீரோயினையும், லிசாவையும் காமிக்கிறாங்க. அங்க லீசாக்கு பெயின் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ தண்ணி வேற உயருது. எப்படியாவது நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு, ஹீரோயின் என்ன பண்றா, பக்கத்துல இருக்க போட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்ட விட்டு வெளிய வரா. ஸோ இவளுக்கு தெரியும். இவளோட அங்கிள் வந்து சுறா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு சொல்லி எல்லாமே சொல்லிக் குடுத்திருப்பாரு. தண்ணிக்குள்ள வைப்ரேஷன் ஏற்படுத்தணும் அப்படின்னா, சுறா வந்து அங்க வராது. அத விட்டு இன்னொரு பக்கமா போயிடும் அப்படின்றது இவளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, 2 கட்டைய எடுத்து தண்ணீல அடிச்சுட்டே போறா. அந்த வைப்ரேஷனால சுறா வந்து இவ பக்கத்துல வர மாட்டேங்குது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது, ஒரு கட்டத்துல ஒரு சுறா இவ பக்கத்துல வர, இவ அமைதியா அந்த இடத்துல நிக்கிறா. இவளோட கால தாண்டி போயிடுது. எப்படியோ இவ சமாளிச்சு பக்கத்துல இருக்க போட்லயுமே போய் ஏறிடுறா. ஸோ அங்க இருந்து அந்த போட் எடுத்துட்டு போலான்னு சொல்லி இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ அப்படியே இவளோட அங்கிள காமிக்கிறாங்க. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா, அந்த போட்ல அந்த பிரஸ் பீப்பிளோட போயிட்டு இருந்தார்ல. ஸோ அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் பார்த்ததுலயே பயங்கரமான விலங்குன்னு நெனச்சது ஹிப்போபோட்டமஸ் மட்டும் தான். ஆனா அத ஒரு நாளைக்கு ஒரு புல் ஷார்க் கடிச்சிட்டு போச்சு. ஸோ அப்போதான் அதோட கண்ணுலயே நான் பயத்த பார்த்தேன். ஸோ அதிலிருந்து தான் ஷார்க்க பத்தி நான் ஃபுல்லா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்படின்ற மாரி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட இருக்கிற டிவைஸ் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர் மொத்தமும் அவ்ளோ புல் ஷார்க் இருக்குது. இவங்களுக்கு இப்ப தான் தெரிய வருது. அண்ட் அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின பார்த்தோம் அப்படின்னா, அவ போட் எடுத்துட்டு எப்படியாவது வீட்டுக்குள்ள போயிரணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த வீடே வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி போகுது. ஸோ அந்த நேரம் லிசா எங்கடா இருக்கா அப்படின்னு இவ தேடும்போது தான் லிசா மேல வரா. தண்ணீலருந்து மேல வரா. ஆனா அவளோட உடம்புல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஸோ குழந்தைய அவ கையில வச்சிருக்கா. ஆனா அவளால சந்தோஷப்படவே முடியல. ஏன்னா, அந்த ரத்த வாடைய வச்சுக்கிட்டு சுறா எல்லாமே அவள சூழ்ந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவ்வளோதான்டா நம்ம உயிர் போக போது. இந்த குழந்தையாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பெட்டி மாரி இருக்கும். அதுல அந்த குழந்தைய வச்சுட்டு கிட்ட வர சுறாக்கள் எல்லாத்தையுமே கட்டைய வச்சு குத்திக்கிட்டு இவ போராடிட்டு இருக்கா அந்த இடத்துல. இப்போ நம்ம ஹீரோயின் இவள எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது தான், அவ வந்து இந்த பக்கமா இவள காப்பாத்துறதுக்காக கிட்ட வந்துட்டு இருக்கா. லீசாவும் அந்த குழந்தைய எடுத்துட்டு, அந்த சுறா வரதுக்கு முன்னாடி போட் பக்கத்துல வந்துடுறா. அந்த குழந்தைய ஹீரோயின் கிட்ட குடுத்துடுறா. ஆனா லீசாவால அது ஏற முடியல. ஏறுறதுக்குள்ளேயே சுறா வந்து கிட்ட வந்துருது. இப்போ 2 பேரு அதாவது 3 பேருமே தண்ணீல தான் இருக்காங்க. அந்த போட் பக்கத்துல. அவ்வளோதான் நம்ம சாக போறோம் அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருக்கும்போது, சுறா பக்கத்துல வருது. அந்த நேரம் நம்ம ஹீரோயினோட அங்கிள் அங்க வந்துடுறாரு. எலக்ட்ரிக் ஷாக்க அந்த தண்ணீல தூக்கி போடும்போது, அந்த சுறாலாம் பயந்து ஓட ஆரம்பிக்குது. எப்படியோ அவங்க அந்த சுறா கிட்ட இருந்து தப்பிச்சுடுறாங்க. ஆனா, ஒரு சுறா இவங்க கிட்ட இப்போ வந்து கிட்ட வந்துருச்சு. ஸோ அவ்வளதான். இதுக்கப்புறம் கடிக்க போகுது அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் நீலின்ற ஒரு பெரிய ஷார்க் சொன்னார்ல. ஸோ அந்த ஷார்க் இந்த புல் ஷார்க்க அப்படியே கவ்விட்டு போது. இத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஸோ எப்படியோ இவங்க வந்து தப்பிச்சுடுறாங்க. அப்படியே அந்த அங்கிள் அவரோட போட்ல இவங்க 2 பேரும் ஏத்திக்கிறாரு. ஹீரோயின பார்த்து கட்டி புடிச்சுட்டு, "நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். நீ பண்ணது நல்ல விஷயம். இத வந்து உங்க அம்மா பார்த்திருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுருப்பாங்க" அப்படின்ற மாரி பாராட்டுறாரு. இப்போ அப்படியே அந்த 3 சிப்லிங்ஸ காட்டுறாங்க. அவங்க கிட்ட வெடிகுண்டு இருந்ததுல்ல, அந்த வெடிகுண்ட பத்த வச்சுடுறானுங்க. அந்த சுறா வந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டு சாகடிச்சிடலாம்னு ஒரு பிளான பண்றானுங்க. ஆனா அவனுங்களால போட முடியல. ஏன்னா சுறா வரவே இல்லையே. சரி எப்படியாவது தூக்கி போட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீல குதிக்க ஆரம்பிக்கிறாய்ங்க. அந்த சத்தத்த கேட்டு அந்த சுறா கிட்ட வருது. அப்படியே அந்த வெடிகுண்ட தூக்கி போட்டு இவனுங்க ஒரு பக்கம் ஒளிஞ்சுக்க, அந்த வெடிகுண்டு அந்த சுறா மேல பட்டு வெடிச்சு சிதறுது. அவ்வளோதான். சுறா கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சுடுறாய்ங்க. இப்போ அவைங்க அந்த குடோன் கரேஜ்ல போயிட்டு அந்த கார் எடுத்துட்டு இப்போ எப்படியோ தப்பிச்சு வெளிய போறானுங்க. அந்த காரு தண்ணீல மிதந்துட்டே போகும் அப்படின்றதுனால, இவனுங்க இப்போ சேஃப் தான். இதே நேரம் அந்த அங்கிளு, ஹீரோயின், லிசாலாம் ஒரு போட்ல போயிட்டு இருந்தாங்கல்ல. அங்க வந்து நம்ம லிசா அவளோட அம்மாக்கு கால் பண்ணி, இந்த மாரி பொறந்த குழந்தைய வந்து வீடியோ கால்ல காமிச்சிட்டு இருக்கா. அப்படியே அவங்களும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்திலேயே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படியோ இவங்க எல்லாரும் ஒரு வழியா தப்பிச்சுடுறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஒரு படத்தோட நான் வந்து உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.